ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம வந்து பிஜிடிஆருக்கான தமிழ் தகுதிக்கு கிளாஸஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம 6 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டில் 6th யூனிட்டில் வந்து நம்ம நிகழ்கள் அப்படிங்கிற உரைநடை அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செயல் பகுதி துணைப்பாடம் இலக்கணம் எல்லாமே பார்த்துருப்போம். அண்ட் இந்த பன்முக கலைஞர் உரைநடை வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக தரும்னு சொல்லியிருப்பேன். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லெசன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதாவது இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸுமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது புதுசாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம வந்து வேறு வழியில் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா கன்ஃபார்மாக நம்ம இதுலேருந்து கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? அதில் கண்டிப்பாக இது வந்து படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? பன்முக கலைஞர் லெசன். அண்டு அட்லீஸ்ட் நீங்கள் படிக்கல அப்படின்னாலும் ஒரு தடவை இல்லை 2 தடவை எக்ஸாம் முன்னாடி ரீட் பண்ணிட்டாச்சும் போயிருந்தோம். ஸோ இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன், கலைஞர் கருணாநிதியை பற்றி பேராசிரியர் அன்பழகனார் கூறிய வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது மேபி கேட்கலாம். இந்த லைன்ஸை கொடுத்துட்டு இது வந்து யாரை பற்றிய வரிகள், யார் வந்து சொன்னாங்க அப்படி கூட கேட்கலாம் இல்லையா? ஸோ கலைஞர் கருணாநிதியை பற்றி பேராசிரியர் அன்பழகனார் கூறியவை. கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமரக்கனி பயன்கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டது துளங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செந்தமிழுக்கு ஒரு தீமையெனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக திரு உருவம். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே கலைஞர் கருணாநிதியை பற்றி பேராசிரியர் அன்பழகனார் கூறியவை. கலைஞர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். கலைஞர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை. அண்ட் இவர் பிறந்த வருடம் அண்ட் தேதி பார்த்தோன்னா 1924 ஜூன் 3. கலைஞரின் பிறப்பு 1924 ஜூன் 3. இவருடைய பெற்றோர்கள் பார்த்தோன்னா முத்துவேலர், அஞ்சுகம் அம்மையார்னு கொடுத்துருக்காங்க. கருணாநிதி அவர்களுடைய பெற்றோர் முத்துவேலர், அஞ்சுகம் அம்மையார். கலைஞருக்கு அரசியல் அரிச்சுவடியாக அமைந்த புத்தகம் 1921 சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த பனகல் அரசரின் சாதனைகளை கூறும் நூல். அதாவது நீதி கட்சியுடைய முதலமைச்சர்களில் ஒருத்தர் தான் பனகல் அரசர் இல்லையா? 1923 சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் இருந்தவர் பனகல் அரசர். அவருடைய சாதனைகளை கூறும் நூல் தான் கலைஞருக்கு அரசியல் அரிச்சுவடியாக அமைஞ்ச ஒரு புத்தகம்னு சொல்கிறாங்க. திருவாரூரில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது கலைஞரின் வயது 14. திருவாரூரில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது கலைஞரின் வயது 14. வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்ற பாடலை முழங்கியபடி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர் கலைஞர். வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்ற பாடலை முழங்கியபடி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர் வந்து கலைஞர். இளைய தலைமுறையை எழுவாய், செயற்படு பொருள் பயனிலையில் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன்காண ஆழ உழுவாய். யாருடைய பேச்சு? இது வந்து கலைஞர் அவர்களுடைய பேச்சு. இளைய தலைமுறையை எழுவாய், செயற்படு பொருள் பயனிலையில் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன்காண ஆழ உழுவாய். இது வந்து கலைஞர் அவர்களுடைய பேச்சு. 1944 அரங்கேற்றப்பட்ட கலைஞரின் முதல் நாடகம் பழனியப்பன். 1944 அரங்கேற்றப்பட்டிருக்கு கலைஞரின் முதல் நாடகம் என்ன அப்படின்னா பழனியப்பன். எம்.ஆர். ராதாவின் வேண்டுகோளுக்காக கருணாநிதி நடித்த நாடகம் தூக்குமேடை. எம்.ஆர். ராதாவின் வேண்டுகோளுக்கு இணங்க கருணாநிதி நடித்த நாடகம் தூக்குமேடை. தூக்குமேடை நாடகத்தின் பாராட்டு விழாவில் வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் தான் கலைஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கருணாநிதி அவர்களுக்கு தூக்குமேடை நாடகத்தின் பாராட்டு விழாவில் வழங்கப்பட்ட பெயர் தான் கலைஞர். கலைஞர் எழுதிய நாடகங்கள் என்னெல்லாம் அப்படின்னா சாம்ராட், அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ. கலைஞர் எழுதிய நாடகங்கள் இவை எல்லாமே சாம்ராட், அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ. எம்ஜிஆர் முதலாக நடித்த எந்த படத்துக்கான முழு வசனத்தை இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி எழுத சொன்னார்? அதாவது எம்ஜிஆர் முதலாக நடித்த ஒரு படம் ராஜகுமாரி அப்படிங்கிறது. இதுக்கு இயக்குனர் ஏஎஸ்சி அவர்கள் வந்து சாமி அப்படிங்கிறவங்க வந்து கலைஞரை வந்து வசனம் எழுத சொல்லியிருக்காரு. ஓகேவா? அது எந்த நாடகம், எந்த படம் அப்படின்னா ராஜகுமாரி அப்படிங்கிற படம் 1947 வெளிவந்திருக்கு. யாருடைய வசனங்கள் சொல் புதிது சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் வண்ணம் அமைந்தன? கலைஞர். யாருடைய வசனங்கள் சொல் புதிது சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் வண்ணம் அமைந்தன? கலைஞர். சிவாஜி கணேசனின் முதல் படம் வந்து பராசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து தலைப்புகளில் கொடுத்துருப்பாங்க. பகுத்தறிவு பேசிய படங்கள், சமூக கருத்துக்களை பேசிய படங்கள், பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள், அரசியல் பேசிய படங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கும். தனித்தனியாக பார்க்கலாம். ஓகேவா? கலைஞரின் கதை வசனங்கள், இது வந்து இந்த படங்கள்லாம் அவர் வந்து கதை வசனங்கள் எழுதியிருப்பார். அதில் பகுத்தறிவு பேசிய படங்கள் என்னெல்லாம் அப்படின்னா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் வந்து மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். பெண்கள் முன்னேற்றம் பற்றி பேசிய படங்கள் வந்து மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அரசியல் பேசிய படங்கள் பார்த்தோன்னா புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசிலங்குமரி, வண்டிக்காரன் மகன். ஸோ இது எல்லாமே இந்த படங்களுக்கு எல்லாமே கலைஞர் அவர்கள் வந்து கதை வசனங்கள் எழுதியிருக்கிறாரு. அண்ட் இது வந்து இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலைஞரின் புகழ்பெற்ற வசனங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது. பூம்புகார் அப்படிங்கிற படத்தில் ஒரு எழுதின வசனம். புகழ்பெற்ற வசனங்கள். மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது. நெக்ஸ்ட் ஒன், நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன். ராஜா ராணி படத்தில் வந்து இருக்குது. நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன். பொறுத்தது போதும் மனோகரா, பொங்கி எழு. இது வந்து மனோகரா அப்படிங்கிற படத்தில் இவர் எழுதின புகழ்பெற்ற வசனம். அடுத்தது, தனது 23 வயதில் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிய கலைஞர் நிறைவாய் எழுதிய தொலைக்காட்சி தொடர் என்ன அப்படின்னா ராமானுஜர். 23 வயதிலே வந்து திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிடுவார். அவர் கடைசியாக எழுதின தொலைக்காட்சி தொடர் என்ன அப்படின்னா ராமானுஜர் அப்படிங்கிறாங்க. இளம் வயதிலேயே கலைஞர் நடத்திய கையெழுத்து ஏட்டின் பெயர் மாணவ நேசன். இளம் வயதிலேயே கலைஞர் நடத்திய கையெழுத்து ஏடு என்ன அப்படின்னா மாணவ நேசன். அண்ணாவின் என்ற இதழில் கலைஞர் தம் முதல் கட்டுரையை எழுதினார். அண்ணாதுரை அவர்கள் நடத்திய இதழான திராவிட நாடு அப்படிங்கிற இதழில் கலைஞர் தம்முடைய முதல் கட்டுரையை வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது, முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக்கியவர் கலைஞர். முரசொலி அப்படிங்கிற ஏடு கையெழுத்து இதழாக தொடங்கியிருப்பார் கலைஞர். அதுக்கப்புறமா அது வார இதழாக மாறி நெக்ஸ்ட்டு நாளேடாக வந்து மாறியிருக்கும். கலைஞர் எந்த புனைப்பெயரில் பல கட்டுரைகள் எழுதினார்? சேரன். ஓகேவா? ஸோ சேரன் அப்படிங்கிற புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதியார் அப்படின்னா கலைஞர். இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் மலேயா கணபதி ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்து கலைஞர் எழுதிய கட்டுரை நூல் கயிற்றில் தொங்கிய கணபதி. இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் மலேயா கணபதி ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்து கலைஞர் எழுதிய ஒரு கட்டுரை தான் கயிற்றில் தொங்கிய கணபதி. அடுத்தது, கலைஞரின் சிறுகதைகள், புதினங்கள் எல்லாமே தனித்தனியாக பார்க்கலாம். கலைஞரின் சிறுகதைகள் நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு. நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு இதெல்லாமே கலைஞரின் சிறுகதைகள். அவருடைய புதினங்கள் பார்க்கலாம். ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் இதெல்லாம் அவருடைய புதினங்கள். கலைஞர் தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி எனும் தலைப்பில் எத்தனை பாகங்களாக எழுதி வெளியிட்டுள்ளார்? 6 பாகங்களாக வெளியிட்டிருக்காரு. கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு, ஓகேவா, அது வந்து நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற தலைப்பில் வெளியிட்டிருப்பார் 6 பாகங்களாக. கவியரங்குகளே தனக்கு இளைப்பாறும் இந்நிழல் சோலைகள் ஆயின என்பவர் கலைஞர். கவியரங்குகளே தனக்கு இளைப்பாறும் இந்நிழல் சோலைகள் ஆயின சொல்கிறது யார் அப்படின்னா கலைஞர். புறநானூற்றுத்தாய் எனும் தலைப்பில் கலைஞர் எழுதியது வசன கவிதை. புறநானூற்றுத்தாய் அப்படிங்கிற தலைப்பில் வசன கவிதை எழுதியது கலைஞர். இந்த 8 சுவை பெட்டு தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்குடை முத்துச்சர சோழனூர் வருவீரே. கலைஞர் இக்கவிதை எந்த நூலை பற்றியது? இந்த 8 சுவை பெட்டு தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்குடை முத்துச்சர சோழனூர் வருவீரே. இந்த வரிகள் வந்து கலைஞருடையது. சிலப்பதிகாரத்தை பற்றிய வரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் குமரியில் வள்ளுவர் சிலையும் அமைத்தவர் கலைஞர். சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் குமரியில் வள்ளுவர் சிலையும் அமைச்சது யாருன்னு கலைஞர் தான். அடுத்தது, கண்ணகி வாழ்ந்த ஊரில் கலைஞர் உருவாக்கியது என்ன அப்படின்னா
பூம்புகார் கலைக்கூடம் உருவாக்கியிருக்காரு. கண்ணகி வாழ்ந்த ஊரில் பூம்புகார் கலைக்கூடம் உருவாக்கியிருக்காரு. அண்ணாவின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு கலைஞரால் எப்போது அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறந்து வைக்கப்பட்டது? அண்ணாவின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து செப்டம்பர் 15, 2010 திறந்து வச்சிருப்பார் கலைஞர். இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழிலும் முத்திரை பதித்ததால் முத்தமிழ் அறிஞர் என போற்றப்பட்டவர் கலைஞர். இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழிலும் முத்திரை பதித்ததால் முத்தமிழ் அறிஞர் சொல்லிட்டு கலைஞர் போற்றப்படுறாரு. மனோன்மணியம் சுந்தரனாரின் நீராறும் கடலுடுத்த என்னும் பாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் தொடக்கப்படலாக பாட வழிவகுத்தவர் வந்து கலைஞர். தமிழ்தாய் வாழ்த்து இல்லையா? மனோன்மணியம் சுந்தரனாரின் நீராறும் கடலுடுத்த என்னும் பாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் தொடக்க பாடலாக பாட வழிவகுத்தது கலைஞர். கல்வித்துறையை பள்ளிக்கல்வி, உயர்கல்வி என 2ஆக பிரித்ததோடு தமிழ் வளர்ச்சித்துறை என புதிதாக ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தமிழறிஞர் ஒருவரையே அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் கலைஞர். கல்வித்துறையை பள்ளிக்கல்வி, உயர்கல்வின்னு சொல்லிட்டு 2ஆக பிரித்து தமிழ் வளர்ச்சித்துறைன்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தமிழ் அறிஞர் ஒருவரை அமைச்சராக்கி அழகு பார்த்தவர். கோவையில் எந்த ஆண்டு கலைஞர் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தினார் அப்படின்னா 2010. உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு 2010 கோவையில் நடந்திருக்கும். இம்மாநாட்டில் செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் வந்து கலைஞர். இந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடந்திருக்கும் இல்லையா 2010. ஸோ அப்போ தான் வந்து இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கும். செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படிங்கிறது. இதை இயற்றியவர் வந்து கலைஞர். 3 தலைமுறை இசைக்கலைஞர்கள் பங்கேற்ற செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடலுக்கு இசை அமைத்தது வந்து ஏஆர் ரஹ்மான். ஸோ இந்த பாடலை இயற்றியவர் வந்து கலைஞர் 2010. அண்ட் இதில் வந்து 3 தலைமுறை இசைக்கலைஞர்கள் வந்து பங்கேற்றிருப்பாங்க. இந்த பாடலுக்கு இசை அமைத்தது ஏஆர் ரஹ்மான். கலைஞரின் மறைவு 2018 ஆகஸ்ட் 7, வயது வந்து 98. கலைஞரின் மறைவு 2018 ஆகஸ்ட் 7. ஸோ அவ்வளோதான் இதோட பன்முக கலைஞர் லெசனில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.